Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஃபெஸ்டிவ் டைம்க்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஃப்ரம் விதின் க்ளோட இந்த மாதிரி வெளியிலயும் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவிட்டிஸ்க்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு க்ளோட எப்படி நீங்க லுக் கிரியேட் பண்ணலாம். ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாம ஒரு வெட்டிங் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போறீங்க, வெட்டிங் கெஸ்டா போறீங்க, இல்ல எனக்கு தான் வெட்டிங், நான் தான் பிரைட் அப்படின்னு நீங்கன்னா கூட இந்த லுக் நீங்க தாராளமா நீங்களே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கின் ப்ரெப்புக்கான மேஜர் டிப்ஸ்லாம் கூட இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஆல்சோ ஒரு செகண்ட், என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் டக்குன்னு நீங்க ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து வீடியோ போட்டதும் வந்துட்டு ஒரு 1 hour 2 hour வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அந்த கமெண்ட் செக்ஷனில். அந்த டைமில் தான் ஸோ நம்ம வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கூட தாராளமாக வந்து பேசிக்கலாம், சேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன். வாயில் நிறைய லிப் பாம் இருக்குது, அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகே, என்னுடைய ஸ்கின்னுக்கு சில பல பட்டி டிங்கரிங் வேலைகள் வந்து தேவைப்படுது. நம்ம கிளாம் பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவர். ஸோ நான் ஒரு மாய்ஸ்சரைசர் என் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐப்ரோ ரேசர் வச்சு என்னுடைய ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஐப்ரோஸ் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் நான் வந்துட்டு குவிக்காக ட்வீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். என் ஐப்ரோஸ் ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்ததுன்றதுனால ரொம்ப ஜாஸ்தியான வேலைப்பாடுகள் தேவையில்லாமல் இருந்தது. ஸோ நான் எனக்கு என்னுடைய முகத்துக்கு ஒரு ப்ரீப்ரெப் செஷன் மாதிரி ஒரு மினி ஃபேஷியல் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு வெட்டிங்காகவோ இல்லைனா ஃபெஸ்டிவ் க்ளோ வர்றதுக்காகவோ உங்களுடைய மேக்கப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றீங்கன்னா பண்ணுறதுக்கு நாள் நைட்டு நீங்கள் நல்ல ஒரு DIY ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி MamaEarthோட இந்த உப்டன் ஃபேஷியல் கிட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் மஞ்சள் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது க்ளோயிங் ஸ்கின்னுக்காக. இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டெப்ஸுக்குமே வந்து ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அழகாக குட்டி குட்டியாக டியூப்ஸில். ஆல்சோ நான் ஃபேஷியலுக்குலாம் ரொம்ப புதுசு, எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்லாம் தெரியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த டப்பா பின்னாடியே வந்துட்டு உங்களுக்கு அழகாக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் இருக்குது அப்படின்றத வந்து அழகாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கிளென்சிங் மில்க். இதை நம்ம முகத்தில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஒரு காட்டன் பேட் வச்சு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இந்த கிளென்சிங் மில்க் உங்களுடைய ஸ்கின்னை வந்து டீப் கிளென்ஸ் பண்ண போகுது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்னை பியூரிஃபை பண்ண போகுது. உப்டன் இதில் ஹல்தி அண்ட் கேசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்க போகுது. சாஃப்ரான் அகைன் உங்களுடைய ஸ்கின் டோனை வந்து ஈவன் டோன் பண்ண போகுது அண்ட் ஸ்கின்னை பிரைட்னாக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மஞ்சளில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னுக்கு ஜென்ரலாகவே நல்லது பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் லைட்டன் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கிளென்சிங் மில்க் ஸ்டெப் டன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஈரமான சர்ஃபேஸ் வேணும் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்றதுனால ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து இந்த MamaEarthோட உப்டன் ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டுக்கிறேன். இது வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ அளவு எடுத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஜென்டலாக அப்படியே பட்டும் படாமல் என்னுடைய ஃபேஸை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேஷன்ஸ் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. பட் இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் அப்படின்றதுனால இதை நம்ம பண்ணிக்க போகிறோம். ஆனாலும் இந்த ஸ்க்ரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரானியூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி டேன் ரிமூவல் ஸ்க்ரப் / எக்ஸ்போலியேஷன் வேலை முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 3 சூதிங் ஜெல். ஆக்சுவலி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஃபேஸை எக்ஸ்போலியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இது உங்கள் ஸ்கின்னை டீப்பாக ஹைட்ரேட்டும் பண்ண போகுது. ஸோ இந்த ஜெல்லை முகத்தில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுற போகிறீங்க. அதோட டேரெக்டாக நீங்கள் வந்து 4th ஸ்டெப் போயிட போகிறீங்க. 4th ஸ்டெப்புக்கு நம்ம மசாஜ் க்ரீம் இருக்குது, உப்டன் மசாஜ் க்ரீம். இது வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்கின்னை நீங்கள் கொஞ்சம் மசாஜும் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த ஸ்கின் மசாஜிங் டெக்னிக்ஸ்லாம் நான் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் வந்து சும்மா நான் யூஸ்வலாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவேனோ அதே தான் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த மசாஜ் க்ரீமை வந்துட்டு ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. அதாவது எக்ஸஸாக இருக்குது அப்படின்றது மட்டும் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதாகவே இருக்கவும் நீங்கள் வந்து போய் எதையும் வாஷ் மட்டும் பண்ணிட வேண்டாம். ஸ்டெப் நம்பர் 5 உப்டன் ஃபேஸ் மாஸ்க். உப்டன் என்னுடைய அது ஒரு ஆப்சல்யூட் ஃபேவரட். ஸோ அதே மாஸ்க் தான் எங்கேயும் இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த மாஸ்க்கை இந்த மாதிரி அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட வேண்டியதான்.
ஓகே, டைம்ஸ் அப். நான் ஓடி போய் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் க்ளோ க்ரீம் அப்ளிகேஷன். ஸோ உப்டன் ரேஞ்சிலே இந்த க்ளோ க்ரீம் இருக்குது. இது நல்ல ஒரு ஜெல் டு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாய்ஸ்சரைசர் பேசிக்லி. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணி ஃபேஷியலை முடிச்சுக்க போகிறீங்க. ஃபேஷியல் இவ்வளோ நேரம் பண்ணிங்கல்ல, அதெல்லாம் அழகாக செக்யூர் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்ல அழகாக குயிக்காக அப்சர்வ் ஆகிக்கிச்சு. ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது என்னோடய ஸ்கின். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து அந்த க்ளோ எனக்கு நார்மலாக கண்ணாடியில் பார்க்குறதுக்கு வந்து தெரியுது. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு கேமராவில் தெரியுதா அப்படின்ட்டு. அப்படியே நான் குயிக்காக கொஞ்சம் லிப் பாமும் போட்டுக்கிறேன். இட்ஸ் அ டிண்டட் லிப் பாம். இப்படி ரெட்டாக தான் இருக்குது. நான் காலி பண்ண வர வழி இல்லை. ஸோ இந்த ஃபேஷியல் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் வைஸ் இருக்கிறது. இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 to 3 டைம்ஸ் வரும் உங்களுக்கு யூசேஜ் நான் சொல்கிறேன் மொத்தமாக. அண்ட் இது குவைட் அஃபோர்டபுளும் கூட. அண்ட் ஆல்சோ இதில் வந்து டாக்ஸின்ஸ், பேரபன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் வந்துட்டு போய் பண்ண முடியல, எடுத்து பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மாமாஎர்த்தோட இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. மாமாஎர்த்தோட ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆப் யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமா நீங்கள் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இந்த பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டுணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ மாமாஎர்த் குட்னஸ் இன்சைடர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்க போகுது, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது, அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸ் டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் விற்கும் போது இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது. ஸோ குட்னஸ் இன்சைடரில் நீங்கள் வந்துட்டு ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெட்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைனா இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு நீங்கள் கிளம்பணும், எக்ஸ்ட்ரா அந்த ஒரு க்ளோயினஸ் உங்கள் ஸ்கின்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான பேம்பர் செஷன்ஸில் வந்து நீங்கள் உங்களை இன்டல்ஜ் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். எப்படி நான் என்னுடைய பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவ் டைம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி இது நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேஷியல் வேலைகள்லாம் நீங்கள் மொதல் நாளே பண்ணிக்கோங்க. மொதல் நாள் நைட் நான் சொன்ன மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் இப்போ வீடியோக்காக அப்படின்றதுனால இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய ஃபேஸ் ப்ரைமிங்லேருந்து. ஃபஸ்ட்டு ப்ரைமர் கண்டிப்பாக தேவை, மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் பார்த்துக்க போகுது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கலர் கரெக்ஷனை வந்துட்டு மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரஞ்சை ஃபஸ்ட்டு நான் என்னுடைய விரல் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட்டும் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுவும் எக்ஸஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுட்டு இந்த ஆரஞ்சு மேலே ஒரு வாட்டி சும்மா டேப் பண்ணுறேன். என் ஸ்கின் டோனுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இந்த ஆரஞ்சு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே குயிக்காக அதே டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனை வந்து கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸ்பஞ்சில் டைரெக்டாக ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி ஈவனாக நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு கழுத்தில் வந்து ப்ராடக்ட் போடுறது பிடிக்காது. அந்த லைன்ஸ்லலாம் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். அதனால் எனக்கு பிடிக்காது. ஸோ லைட்டாக மிஸ்மேட்ச்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் வந்து போடுவேன். பட் இது நம்ம ப்ரான்ஸ்லாம் பண்ணும்போது சரி பண்ணிடலாம். இப்போது கன்சீல்/ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து கண்ணு கீழே, மூக்கு மேலே, லைட்டாக மூக்கு சைட்லேயும் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சின்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, குயிக்காக ஒரு லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன், முக்கியமாக கன்சீல் பண்ண ஏரியாஸை. ஓகே, இந்த பவுடர் செட்டிங் வந்து இப்போ கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பவுடர் செட்டிங் வேலையை வந்து ஈவனாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு ஒரு ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு என்னுடைய ஐப்ரோஸை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பவுடர் ஐ ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோஸை டீப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃபேஸ்க்கு நான் ஹைலைட் பண்ண யூஸ் பண்ண அந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து ஒரு ப்ரஷில் எடுத்து ஐப்ரோஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஐலிட்ஸ்க்கு ஒரு பேஸ் மாதிரி இதையே நான் போட்டுக்கிறேன்.
இந்த கன்சீலரோட கார்னர்ஸ்லாம் நல்லா பிளெண்டடாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த ஐலிட்ஸோட இந்த கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் வந்துட்டு ப்ராப்பராக இந்த லைட்டர் ஷேட் உங்களுக்கு பிளெண்டடாக இருக்கணும். தனியாக இருந்ததுன்னா அப்புறம் மேக்கப் முடிச்ச அப்புறம் பார்த்த அப்புறமும் இந்த இடம் மட்டும் லைட்டராக தெரியும். இந்த சாஃப்ட் ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு நான் பிக் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சமாக அந்த டீப் ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு ஷேடோக்காக தான். அடுத்து இந்த மெஜந்தா பிங்க் பிக் பண்ணிக்கிறேன் அதே ப்ரஷ்லே. இப்போ நல்லா என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவை டீப்பன் பண்ணுறேன். இன்டென்சிட்டி வேணுன்ற அளவுக்கு நான் கலரை பில்டப் பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ்லே இந்த பிளாக்கை ஒரு சைட் மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். என் கண்ணோட அவுட்டர் வீல பிளாக்கை பிளேஸ் பண்ணி அந்த மெஜந்தாவோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து சாஃப்டாக அந்த பிளாக் அண்ட் மெஜந்தா மிக்ஸ் ஆகிற இடத்த வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அதை கொஞ்சமாக இன்னர் கார்னருக்கும் இப்படி எடுத்துகிட்டு வரேன். இந்த இடம் கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஐலைனர் வைக்க போகிறோம், அதில் சரி பண்ணிடலாம். அதே ஒரு கன்சீலர் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் அந்த க்ரீஸை நான் கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரஷில் இந்த ஒரு மெஜந்தா ஃபாயில்டு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஐலிட்ஸோட சென்டர் பார்ட்டில் ஃபஸ்ட் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரோஸ் கோல்டு ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் இந்த இன்னர் கார்னரில் போட்டு இந்த பிங்கோட நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வேலைன்னா இந்த பிளாக்கையும் பிங்கையும் வந்து பிளெண்டடாக ஆக்குறது தான் வந்து வேலை. அதை பண்ணிக்கிறோம். ஓகே, நான் இந்த லிட் மேலே போட்டிருக்க பிங்க் வந்து எனக்கு தெரியணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனரை ஃபுல்லாக லைன் பண்ணாமல் வெறும் விங்காக மட்டும் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இந்த இன்னர் கார்னரில் கொஞ்சோண்டு அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் காஜல் ஒரு கோட் நான் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட இங்கே ஒரு மினி ஹாட் பிங்க் லிப் லைனர் இருக்குது. இதை கொஞ்சமாக என்னுடைய கண்ணு கீழே இப்படி போட்டுக்கிறேன். அந்த 2 பிளாக்குக்கும் நடுவில் மட்டும் போட்டுட்டு இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த பிங்க்கு கொஞ்சமாக எடுத்து அந்த பிங்க்கில் நான் செட் பண்ணி லைட்டாக பிளெண்டும் பண்ணுறேன். இந்த பிங்க்கு கீழே கொஞ்சமாக அந்த டிரான்சிஷன் கலரில் போட்ட ப்ரௌன் எடுத்து நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபால்சிஸ் ஒட்ட போகிறேன், ஆனாலும் நிறைய மஸ்காரா வேணுன்றதுக்காக திக்காக நான் வந்து மஸ்காரா அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் போட்டுக்கிறேன். முக்கியமாக லோவர் லேஷஸில் கொஞ்சமாக நம்ம லோவர் லேஷ் லைனில் போட்ட அந்த பர்ப்ளி பிங்கோட ஹியூ வந்து மேலே அப்பர் லேஷ் லைன்லையும் தெரியணும்னு அதே லைட் பிங்க்கு கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். இப்போ ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னுடைய ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கிறேன். கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே என்னோட கண்ணோட இந்த லோவர் டியர் டக் ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஓகே, ஐஸ் ஆர் டன். இப்போ நம்மளுடைய முகத்தை முடிச்சிடலாம். என்னுடைய ஒரு உடஞ்ச காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். அது சுக்குநூறாக இருக்குது, ஆனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நெத்தியில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கண்ணு கீழே மூக்கு மேலே சின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரான்சர். கண்ணத்தோட சைட்ஸ், ஜா லைன், நெத்தி, மூக்கு சைடில் ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ ப்ரான்சர் மட்டும் எனக்கு போதுமான டெப்த் கொடுக்கல, ஸோ அதனால் ஒரு கான்டோர் ப்ராடக்ட் எடுத்து அந்த ஜா லைனை கொஞ்சம் சிசில் பண்ணிக்கிறேன். கண்ணத்தோட சைட்ஸ் அப்புறம் நெத்தி. ப்ளஷ்க்கு ஒரு மேட் பிங்க் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அதை என்னுடைய கண்ணம், மூக்கு அண்ட் சின்னில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஹைலைட்டாக அதை எடுத்து கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். ப்ளஷ்ஷோடையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மூக்கோட டிப்பில். லிப்ஸ்க்கு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன், கார்னர்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு மஜந்தா பிங்க் லிப் லைனர் வச்சு அந்த ப்ரௌனுக்கு உள்ள ஒரு லேயர் கொடுத்து அந்த ப்ரௌனோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப் கலராக டாப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பாப் ஆகிற மாதிரியான ஒரு ஹாட் பிங்க் கலர் எடுத்து நடுவில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு லேயர் நான் மஸ்காரா மட்டும் லோவர் லேஷஸில் கொடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக க்ளாஸ் இல்லாமல் தான் நான் வந்துட்டு ஃபைனலாக லுக் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் பஞ்ச் ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாஸினஸ் ப்ளஸ் ஃபெஸ்டிவினஸ் வந்துட்டு தெரியல லுக்கில். ஸோ இந்த க்ளாஸ் போட்டதும் வந்துட்டு ஐ ஃபீல் மச் பெட்டர். என்னுடைய ஐஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆம்ப்னஸ் வந்து தேவைப்பட்டது. அதனால நான் என்னுடைய காஜல் எடுத்து அப்படியே என்னுடைய ஐலைனர் மாதிரி ஜஸ்ட் இந்த அவுட்டர் வியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் அந்த பிங்க்குக்கு மேலே பிளாக்கு கொஞ்சம் நல்லா போட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி பிங்கே கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. இது நான் வேறு மாதிரி நினச்சேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ ரிசல்ட் லுக்கில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருந்ததுனால எதோ மாற்றி வச்சுருக்கேன். எனிவேஸ், இதுதான் ஃபைனல் லுக். இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக ஃபைனல் டச்சஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த லுக். இந்த மாதிரி சம்டைம்ஸ் அப்படி இப்படி ஆகும், நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போய் மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடுச்சு என்னுடைய லுக்கே. பட் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஐ
திங்க் ஐ லைக் திஸ் மோர் தேன் த ப்ரீவியஸ் வெர்ஷன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னாலும், இல்லைனா நீங்களே ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய மேக்கப்புக்கு முன்னாடி வந்து பேம்பர் செஷன்னு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ், அதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் வேலை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப்பும் நல்லாயிருக்கும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃப்ரம் வித்தின் க்ளோ வந்துட்டு உங்களுக்கு ஈவென்ட் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.